ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கோவாவோட பார்ட் 2 வீடியோ. நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து கோவா லேண்ட் ஆனோம். ஏன்னா ஃப்ளைட் டிலே, ஸோ லேட் ஆயிடுச்சு லேண்டிங்க்கு. அப்போ நேராக வந்து இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். ஹோட்டல் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் நேராக வந்து டின்னருக்கு வந்துட்டோம். பிகாஸ் ரொம்ப டயர்டு, வெளியே எங்கேயும் போகிற ஐடியாவும் இல்லை. ஸோ ஹோட்டல்லையே நம்ம வந்து இருக்கிற ரெஸ்டாரண்ட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். வந்தோடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு டேபிள்லேயுமே போயிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணும்னு கேட்டு ப்ளே பண்ணாங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்டேயும் வந்தாங்க, கேட்டாங்க. நல்லா இருந்தது, ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, ஸோ ஹோட்டல்லேயே வந்து நான் வந்து கேக் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. 12 வந்து நான் அப்போ தான் போய் சொன்னேன், ஆனால் உடனே எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்துட்டாங்க. அதுதான் இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நைட் வந்து கரெக்டாக 11:55க்கெல்லாம் கேக்கு ரூம்க்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 11:55க்கு கேக் வந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, அவரே ஷாக் ஆகிட்டார். ஏன்னா என்ன இங்கே வந்து எப்படி ஒரு நாள் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுது அப்படி கேட்டார். அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமாளிச்சிட்டோம். ஸோ இந்த செலிப்ரேஷன் தான் இது. ஒரு சின்ன கேக் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். பண்ணால் ரொம்ப டயர்டு. எப்போ 12 மணி ஆகும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 12 மணிக்கு கேக் கட் பண்ணிட்டு நான் தூங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சவுத் கோவா டூர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். சவுத் கோவாவில் வந்து 2 இடங்கள் இருக்குது, 2-3 இடங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அது என்னன்றது இந்த வீடியோ எண்டில் நான் காமிக்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ். அவருக்கு வந்து இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் அவரை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அது என்னென்னு நீங்களும் பாருங்கள். எங்கள் 3 பேருமே ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என் லைஃப்பில் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி நேராக பார்த்திங்கன்னா பர்த்டே, அதுவுமா பக்திமயமாக இருக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டோம், சர்ச்சுக்கு. இது வந்து பார்ன் ஜீசஸ் சர்ச்சு. அது முடிச்சுட்டு அதுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஸோ அதனால் அது மட்டும்தான் நல்லா காமிக்க முடிஞ்சிச்சு. அது முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இங்கே கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு சிவன் கோயில், அங்கே இருந்த கோயில். இதுவும் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் தான், மங்கேஷ் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்தோம். ஸோ பர்த்டே அதுவுமா 2 கோயிலுக்கு பக்திகரமாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளியே வந்து நிறைய ஷாப்பிங் ஏரியா இருந்துச்சு. ஸோ நம்ம ஷாப்பிங்க்குன்னு பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து நிறையா பார்த்தேன். இங்கே தான் நான் ஷாப்பிங்கும் பண்ணேன், வேறு எங்கேயுமே எனக்கு பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இங்கே நான் என்னெல்லாம் வாங்கினேன்றதும் ஒரு வீடியோவை நான் போடுறேன். பெருசாக வந்து பெரிய பட்ஜெட் நான் ஷாப்பிங்க்காக ஒதுக்கவே இல்லை, பிளானும் பண்ணல ஷாப்பிங்க்காக. ஆனால் லேடிஸ் இல்லையா, பண்ணி தான் ஆகணும் ஷாப்பிங். அதனால் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் பிளான்டேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ட்ரி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 பர் பர்சனுக்கு என்ட்ரி வாங்குகிறாங்க. ஆனால் வித் ஃபுட் அண்ட் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. வெல்கம் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ஒரு டீ மாதிரி கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிற ஸ்பைசஸ் வச்சு ஒரு டீ கொடுக்குறாங்க. அப்புறம் வந்திங்கன்னா ஃபுட்டும் வந்து நல்லா இருந்தது. ஸோ இவர் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார், நிறையா காமிச்சார். என்னால் எல்லாமே இந்த வீடியோவில் போட முடியல, பட் மெயினான விஷயங்கள் போட்டிருக்கேன். நல்ல ஸ்மெல். Okay, now the more you crush it, the more different aromas it gives. So that's how you'll be a little confused. So now here we have is a plant which is a native from the Caribbean islands, West Indies. Okay. So in West Indies, it is known as Jamaican pepper. Jamaican pepper. In India, allspice, five spice. Or if you happen to visit Kerala, they call it as Sarva Sugandhi. Sarva Sugandhi. So in the month of March, we have this fruit, a berry, which is little bigger than milagu. So it is bigger than milagu. So it is plucked, dried, powdered, added to your dish. One spice that does all the trick. So it is equal to nutmeg, jajikai. Then you have his cloves, karambu.
You have cinnamon, patta, பட்டை coriander, and cardamom, elaka. All the 5 flavors in one plant. So that's how the name allspice, 5 spice. Oh, all spices in one. In one. Tree of the pak. Here you can see the fruit. It is orange, plucked, dried, peeled. Inside is the hard nut. That's the bitter nut or the pak. Now on the pak, we have is a creeper or vine. You can see the corns right away. So this is pepper, milagu. Yeah. So now what we have is green, which ripens, turns red. Red, plucked, dried in the sun. It is black. And then we take the red. It is boiled in water. Skin comes off. White pepper. So now black and white is from the same creeper. It's only on the stages or the processing. Now black pepper has the spiciness, which is due to pepperin. It helps in digestion, keeps a check on acidity. It also has vitamin A. Want to use it for the eyes or for the skin. White pepper, glass of milk, drink it. Or in case you happen to have a gas, half a cup of black tea, no sugar, no milk. Add a pinch of the pepper. Drink it. In 15 minutes, no gas. Right now. You can keep no problem. ஸோ இங்கேயும் நான் வந்து சில ஸ்பைசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சொன்ன அந்த ஆல் ஸ்பைசஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சில ஐட்டங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னென்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் காமிக்கிறாருல்ல, இது என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். யாராவது கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கரெக்டாக இல்லையான்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து இதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம நேராக இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லி, அந்த சர்ப்ரைஸ் பிளேஸுக்கு தான் இப்போ நாங்கள் நேராக போக போகிறோம். அது என்ன அப்படின்றத கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.